வந்து நம்ம வந்து ஒரு 5 கோட்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ரொம்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கோட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு இந்த ஊருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்து உருப்படாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மென்டார் சொன்னார். ஸோ நான் வந்து அந்த விஷயம் நானும் ஃபாலோ பண்ணுறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி நான் பெருசாக வாழ்ந்து காட்டணும், என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நான் பெருசாக வாழ்ந்து காட்டணும், யாரெல்லாம் வந்து எடுத்தாங்களோ அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அதில் வந்து உடன்பாடே கிடையாது, நான் பெருசாக வாழணும் அப்படின்றது. ஸோ எனக்கு தேவை அப்படின்னா தான், எனக்கு வந்து இது தேவை, அதனால் நான் செய்யணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். என் மென்டார் ஒரு விஷயம் சொல்லுவார், நான் வந்து ஒரு துணி போடுறேன், அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ஷர்ட்டை போடுறேன், அதை பார்த்து மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகே அக்செப்டட். நான் ஒரு துணி போடுறேன், அந்த துணியை அடுத்தவங்க அதை பார்த்து நல்லா இருக்குன்னு என்கிட்ட சொல்லணும், அதுக்காக நான் துணி போடுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வந்து ஒரு வீடு தேவை, நான் நல்லா படிக்கணும், இல்லை என் குடும்பம் நல்லா படிக்கணும், நான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பண்ணணும், நான் வந்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும், நிறைய இன்கம் பண்ணணும், நான் எனக்கு தேவையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும், என்னை சுற்றி ஒரு நல்ல கூட்டம் இருக்கணும், இதெல்லாம் எனக்கு தேவைன்னா நான் செய்யணும். அடுத்தவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சாலே அது அவங்களுக்காகவே நான் வாழணும் செய்யணும் அப்படின்ற ஒரு லைஃப் போயிடும். அந்த விஷயங்கள் வந்து போகக்கூடாது. இன்றைக்குமே வந்து அடுத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நான் நினைச்சனாலே நான் எனக்கான லைஃப் வாழல, அவங்களுக்கான லைஃபாக தான் நான் வாழ்கிறேன். அது வந்து எனக்கு வேண்டாம், நான் வாழ்கிறேன், அதுக்கப்புறம் அது அவங்க முடிவு எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.